நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் நம்ம வந்து பார்த்து அப்படியே ஆஹா ஓஹோ ஈஹி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம குழந்தைகளோட பாடல்கள் தான். And அவங்க வந்து இந்த வாரம் முழுவதும் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஜானரில் வந்து இந்த ஜானர் வந்து என்னுடைய முழு பலத்தையும் காமிக்க முடியும். இது என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட ஃபேவரட் ஜானர்மா இது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களாம் வந்து பார்த்தா ஒரு ஜானரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெலடி சாங்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாடல்கள் நம்ம பசங்க பாடிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த வகையில அடுத்த கண்டெஸ்டன்ட் யாரு? குஜால் சாமி, சந்தோஷ் பாலாஜி. இதை வந்து ஸ்கூலில் டூருக்கு கூட்டு போகிற மாதிரியே வந்துருக்கிறேன். நல்லா ஃபுல் அண்ட் டிஷர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே. ஏய் நிஜமாவேப்பா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வாரம் பூரா கேர்ள்ஸ் எல்லாம் பிங்க் போடுறாங்க, அது ஓகே, எப்படி பாய்ஸும் பிங்க் போட முடியும்? அதான் எல்லாம் வந்து பேசி வச்சுக்கிட்டு தான் பிங்கி பிங்கி பாங்கி அப்படின்ற மாதிரி வந்து பேசி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா அகிலேஷே ஏதோ சொன்னீங்களே? அப்படியா? யாரோ மெசேஜ் அனுப்பிச்சு சொல்லியிருந்தாங்களாம், பிங்க் போட்டவரெல்லாம் கடிச்சிருவேன் அப்படின்ட்டு. சரி ஓகே. சரி, இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க மெலடியில? நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை. நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தையா? அது அவரை பார்த்து சொல்லக்கூடாது, ஸ்கூலுக்கு என்ன போலாம். பார்த்து சொல்ல. ஸ்கூலுக்கு ஓகே, ஸ்கூலுக்கு போலான்னே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருக்கும் வருது. அவங்க ஸ்கூலுக்கு தான் நீ போகணும், டியூஷனுக்கும் போகணும் சாயந்தரத்தில். அட்லீஸ்ட் அவர் ஸ்கூலுக்காவது போயிருக்காரு. நீ எந்த கிளாஸ்ப்பா? 8th. நீங்க வந்து 8 வயசுலயாவது படிச்சிருக்கீங்களா? ஹலோ, விஜய் டிவி மூலமா நான் சாண்டா கிளாஸ்லாம் ஆயிருக்கேன். என்ன பார்த்து இப்படிலாம் பேசாதீங்க. எக்ஸாக்ட்லி. ஸ்கூலை பத்தி பேசினா நீங்க சாண்டா கிளாஸ் பத்தி பேசுறீங்க, அவ்வளவுதான் அவங்களோட படிப்பறிவு நாங்க புரிஞ்சுக்கிறோம். கரெக்டா? என்ன சொன்னேன்றியா? ஏன் அப்படி இருக்கீங்க? ஆமா, இப்போ நான் சொன்னாலும் ஆமான்றான். சரி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜால் சாமி மட்டும் இல்லாமல் ஒரு ஆமான் சாமியும். சரி, என்ன பாட்டு பாட போற? இப்பதானே கேட்டீங்க. மறுபடியும் நான் கேட்பேன். அந்த பொண்ணு கேட்டதான்னு சொல்லுவியா? நான் கேட்ட சொல்ல மாட்டியா? ஒரு தடவை சொல்லுப்பா. நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை. மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன் ஒரு வளர்றானா அப்படின்றதுக்கு. நல்லா உனக்கு வந்து படிப்பறிவு நல்லா இருக்கு, மெமரி பவர் உனக்கு நல்லா இருக்கு. ஓகேவா? வீட்டில் வெண்டைக்காய் குழம்பா இன்னைக்கு? ஆமா. அப்படியே கரெக்டாக கண்டுபிடிச்சேன். ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ் பாலாஜி. நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நாளொரு
சந்தோஷ் பாலாஜி, மேம். நல்ல சாங். அது இவ்வளோ பழைய பாட்டு எப்படி கற்றுக்கிட்டீங்க? யார் கற்றுக் கொடுத்தாங்க? அப்பா. சரி, நல்ல பாட்டு நல்லா பாடுங்க. அந்த எப்பவுமே உங்களுக்கு சொல்கிற ப்ராப்ளம் ஒன்று இருக்குல்ல, நேசல், அது கூட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த இன்னைக்கு பாடினதில். ஏதோ பண்ணுறீங்களா? ப்ராக்டிஸ் ஏதோ பண்ணுறீங்களா? எஸ். ஓகே, அது கொஞ்சம் ரிசல்ட் இருக்குது. தேங்க்யூ. கீப் ஆன் டூயிங் இட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். அழகான பாட்டு, அழகாக பாடினது. தேங்க்யூ மேம். குட்டி குட்டி சங்கதிஸ் எல்லாம் இருந்தது, அதில் ரொம்ப அழகாக விழுந்தது. ரொம்ப 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 நல்லா பாடினேன். Thank you. God bless you டா. சந்தோஷ் பாலாஜி, சார். நல்ல அற்புதமான பாட்டு. அதாவது இது என்ன சொல்கிறது, இது போல் பாடல்கள் செலக்ட் பண்ணுறதுலேயே 50% உங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிரும். தேங்க்ஸ் சார். நம்ம இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சார். சந்தோஷ் பாலாஜி யோசனை பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த பாட்டு. ரொம்ப நல்ல அருமையான பாட்டு. தேங்க்யூ சார். நீயும் உன்னுடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பாட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சாஃப்டாக அழகாக அந்த பாட்டு என்ன நியாயம் செய்யணுமோ செஞ்சுட்ட, தப்பிச்சிட்ட. காட் பிளஸ். கரெக்டாக பாட்டு சூஸ் பண்ணி கொடுத்தது அப்பாவுக்கு தான் கிளாப்ஸ். அவர் தான் இன்டெலிஜென்ட் மேன். சந்தோஷ் பாலாஜி, உங்கள் அப்பா வந்து ஒரு சபதம் எடுத்தார். என்ன சபதம் எடுத்தார்? இனிமேட்டு என் பையனுக்கு வந்து சாங் செலெக்ஷனை நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதனால நிறைய நாள் லீவ் போட்டிருக்காரு. லாஸ் ஆஃப் பே எல்லாம் வேறு வந்திருக்கான் அவருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புரட்டி தேடி இருக்காரு உனக்காக பாட்டு. லாஸ்ட் டைம் ப்ராமிஸ் பண்ணார். ஆனா திஸ் டைம் அவர் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்து தப்பிச்சிட்டானா என் பையன் கண்டிப்பா சாங் செலெக்ஷன்ல நான் வந்து கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு. அண்ட் யூ ஆர் கேர்ஃபுல். ஜட்ஜஸ் கிட்டே இந்த பாராட்டு வாங்கிட்டீங்களா நீங்க? ஸோ வெரி குட். ஓகே சந்தோஷ் பாலாஜி, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் யூகனா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை. ஒருவர் பாட்டு மடியிலே பாட்டு ஆமா, நம்மள சொல்றேன்னு நினைச்சுக்காது. அதுவும் உண்மைதான். இப்போ இந்த பாட்டை வந்து நம்ம மனோஜ் சார் ஆ. வேற வித்தியாசமான ஏதாவது ஸ்டைல்ல உங்களால பாட முடியுமா சார்? எதுக்கு இந்த விபரீதமான ஒரு விபரீதம்லாம் இல்லை சார், நீங்க மனோஜ். பாடுங்க. இந்த கிரேட் கம்போசர்ஸ் கம்போஸ் பண்ணது நம்ம வந்து சரி மன்னிச்சுக்கோங்க பெரியவங்க எல்லாம். 1 2 3. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நான் ஒரு மேனி, பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நான் ஒரு மேனி, பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. நான் ஒரு வண்ணம் தானே நானா. அதாவது ஒரு ராகத்தில் ஆரம்பிச்சு இது 2-3 வெரைட்டி இப்போ நம்ம பாடினோம். இந்த மாதிரி ஒரு கம்போசிஷன், ஒரு லிரிக்ஸ் கொடுத்த அந்த மாமேதைகளுக்கு, எங்களுக்கு அந்த 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 ஃப்ரீடம் கொடுத்த அந்த லெஜெண்ட்ஸுக்கு நன்றிகள் தெரிவிக்கின்றோம். அதே மாதிரி இது வெஸ்டர்னாக பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர். சுபாஜி கிட்ட ஒரு சின்ன ஒரு எஸ். குழந்தை குழந்தை, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவன் மடியிலே ஒருவன் அடி. நான் ஒரு வேணி, பொழுதும் வானம், ஒருவன் மனதிலே ஒருவன் அடி. டும் டும் ரும் பும் 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 துரும் பும் 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 ரும் பும் பும் புரும் புரும் பும் 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 புரும் பும் துரும் பும் பும் தும் துரும் பும் 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 பும்.
அவுட்ஸ்டாண்டிங். சுபாஜி நீங்க பாடின இந்த பாட்டுல தூங்கி நிக்கிற குழந்தை ஏந்து ஸ்கூலுக்கு போயிடும். அப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு பாட்டை பாடிருக்கீங்க. Thank you so much சுபாஜி and மனோஜ் சாருக்கு ஒரே really ராக்கிங். ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல். நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் கேட்டோம், பட் அவ்வளோ அழகா 2 டிஃப்ரெண்டான வெர்ஷன்ஸ்ல நமக்கு கொடுத்த ஜட்ஜஸ் நிஜமாவே அதை ராக் பண்ணிட்டாங்க. நம்ம ஏன் சித்ரா மேம் கேட்காம விட்டோம். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரிஜினல் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, ரைட்? அதை ஒரிஜினலாவே வச்சுப்போம். இன்னைக்கு நீங்க பார்த்து ரசிச்ச மாதிரி இன்னும் நிறைய கண்டெஸ்டன்ஸ் துடிப்போட அப்படியே நான் தான் சாக்லேட் ஷவர் வாங்குவேன், நான் தான் சூப்பரான காமெண்ட்ஸ் வாங்குவேன், நான் தான் என்னோட ஜானர்ல ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.